வணக்கங்க. இந்த சேனல்ல பல வாட்டி நான் தங்கத்தை பத்தி பேசியிருக்கிறேன். இப்போ 24 கேரட் கோல்டு 8,000 தாண்டிடுச்சு. ஜிஎஸ்டிலாம் சேர்த்தீங்கன்னா 22 கேரட் கோல்டு 7,500 கிட்ட வந்துடுச்சு. இன்ஃபேக்ட் மேக்கிங் சார்ஜ் எல்லாம் சேர்த்தீங்கன்னா 7,700 7,800 750 வரைக்கும் வந்துடுச்சு. இந்த வருஷம் நீங்க பார்த்தீங்கன்னா யூஎஸ் டாலர் டேர்ம்ஸ்ல கோல்டு 28% ஏறி இருக்கு. அது ஒரு வருஷத்துக்கு 100 ரூபா இருந்தது. இந்த வருஷம் 128% ஆயிடுச்சு. இது வந்து ஜனவரி டு செப்டம்பர் 9 மாசத்துல 28% ஏறி இருக்கு. ஒரு மாசத்துக்கு 3% ஏறி இருக்கு. பேசிக்கலி உங்களுக்கு 3% வட்டியில ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. நீங்க இதே ரூபா டேர்ம்ஸ்ல பார்த்தீங்கன்னா 29% கொடுத்துருக்கு. அப்பனா ஆல்மோஸ்ட் 27னா 3 அதோட எக்ஸ்ட்ரா 2% கொடுத்துருக்கு. இன்டர்நேஷ்னலி இப்போ வந்து 2,700 ரூபா டாலர் பர் ரவுண்ட்ஸ் கிட்ட ஆல்மோஸ்ட் வந்துடுச்சு. இது எதுக்குன்னா 14 வருஷத்துல வரலாறு காணாத அளவு இந்த வாட்டி தங்க விலை ஏறி இருக்கு. இது ஏறும்னு உங்களுக்கு பல தடவை சொல்லியிருக்கேன். இன் டேர்ம்ஸ் ஆஃப் இந்தியன் ருபி, இன் டேர்ம்ஸ் ஆஃப் யூஎஸ் டாலர் இது பயங்கரமா ஏறி இருக்கு. 15 வருஷம் போன ரிட்டர்ன் 15 வருஷம் நீங்க ஆவரேஜா ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா நியர்லி 11.7%. உங்களுக்கு ஈக்விட்டிக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ல என்ன சொல்றாங்களோ அதோட ஒரு 30.3 தான் கம்மி. அவங்க சொல்றது இங்க நடக்கிறது. இதுக்கு நீங்க எந்த அசெட் மேனேஜ்மெண்ட் ஃபீ கொடுக்க வேணாம். ஒரு ஏற்றம் இறக்கம் இந்த டென்ஷன் இது ஒண்ணுமே கிடையாது. சில பேர் என்ன சொல்றாங்க, இந்த வருஷம் அது $3,000 ரவுண்ட்ஸுக்கு போயிடுங்கிறாங்க. அப்போ 10% இங்கேருந்து ஏறுங்கிறாங்க. அப்போ 8,000 இந்த வருஷமே தாண்டிடுங்கிறாங்க. டாலர்ல போன 15 வருஷத்துல 12 வாட்டி தங்கம் ஏறி இருக்கு. ரூபால ஒரே ஒரு வருஷம் ஆல்மோஸ்ட் பிளாட்டா இருந்தது. மற்ற வாட்டி எல்லா வாட்டி ஏறி இருக்கு. சரி, இதெல்லாம் சொல்றீங்க, ஆனா வந்து ஈக்விட்டி இன்னும் பெட்டரா ரிட்டர்ன் கொடுத்துருக்குங்கிறாங்க. நம்ம இண்டெக்ஸ் வச்சு தான் பேசணும். இந்த வருஷம் இண்டெக்ஸ் 20% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. பல பேர் இப்பவே ஓவர் வேல்யூடுங்கிறாங்க, இன்க்ளூடிங் மீ. சென்செக்ஸ் இந்த வருஷம் 18% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. நிஃப்டி பேங்க் இண்டெக்ஸ் 11.6% கொடுத்துருக்கு. ஸோ இந்த வருஷமே நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறு எல்லாரும் ஸ்டாக் மார்க்கெட்டில் பற்றி பேசுகிறச்ச தங்கங்கிறது இன்னும் ஜாஸ்தி ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஏன் இது மாதிரி தங்கம் இவ்வளோ ரிட்டர்ன் கொடுக்கறது அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு தெளிவாக நான் சொல்லணும்னு நினச்சேன். இதுக்கு 5 மெயின் ரீசன் இருக்கு. முடிஞ்ச விட்டும் இந்த 5 ரீசனை இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஒன்று, உலகத்தில் இப்போ பல இடத்துல கான்ஃப்ளிக்ட் நடக்குது. அப்படி எப்படின்னா உலகம் 2 பிளாக்காக பிரிஞ்சிருச்சு. ரஷ்யா, டர்க்கி, சைனா ஒரு பிளாக்கும், இன்னொரு பிளாக் வந்து வெஸ்டர்ன் வேர்ல்டும் இருக்குது. இது வந்து இவங்கெல்லாம் அவங்கவுங்க ப்ராக்சி வச்சுருக்காங்க. இந்த ப்ராக்சி மூலமாக போர் நடந்துட்டு இருக்கு. யுக்ரைன் வந்து அமெரிக்காவும் யூரோப்புக்கும் இருக்கிற ப்ராக்சி. ரஷ்யா அவங்களோட போரில் இருக்காங்க. 3 வருஷமா போர் நடந்துட்டு இருக்கு. இந்த போர் காரணத்தினால ரஷ்யா மேலே நிறைய சாங்ஷன்ஸ் இருக்கு. இந்த ஒலிம்பிக் செஸ்லேயே கூட ரஷ்யா 2 டீமும் பார்ட்டிசிபேட் பண்ணல. ரஷ்யாவில் போர் நடக்கிற சமயத்தில் யூஎஸ் டாலர் அசெட் ஆஃப் ரஷ்யாவை ஒரு போர்ஷனை அமெரிக்கா முடக்கிடுச்சு. அதனால அவங்க ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸை கோல்டா ரஷ்யா மாத்திட்டு இருந்தாங்க. சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு ட்ரேட் வார், வர்த்தக வார் நடந்துட்டு இருக்கு. அதனால சைனாவும் டாலரை வித்துட்டு கோல்டா மாத்திட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் கோல்டு வாங்க. இன்னும் அமெரிக்காவுக்கு அகேன்ஸ்டா இருக்கிறாரு. அவரும் வந்து கோல்டு வாங்குறாரு. போன வருஷத்துல இந்தியாவும் கொஞ்சம் கோல்டு வாங்கிச்சு. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு லோவாக ரொம்ப ஹையாக ஏறுறச்ச, அமெரிக்காவில் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹையாக இருக்கிறச்ச கோல்டோட வேல்யூ குறையணும். ஆனால் கோல்டோட வேல்யூ குறையலை. கோல்டோட வேல்யூ ஏறி இருந்ததே இந்த 5 பேர் வாங்கினதுனால. இது ஒரு பெரிய காரணம். இப்போ வந்து ஈரானும் ஹிஸ்புல்லாவும் சண்டை போட்டு, ஈரானும் முன்னாடி ஹமாஸும் சண்டை, ஈரானுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் சண்டை, சைனாக்கும் ஜப்பானுக்கும் சில ப்ராப்ளம், ரஷ்யாவுக்கும் ஜப்பானுக்கும் ப்ராப்ளம். உலகத்தில் எங்கே போனாலும் ஒரு டென்ஷன் இருக்குது. 3-4 இடத்துல இஸ்ரேல் ஹமாஸ், இஸ்ரேல் ஹிஸ்புல்லா ஒரு குரூப் ஃபைட், யுக்ரைனில் ஒரு போர். இது மாதிரி பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா இது மாதிரி இடத்துலலாம் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறினதுனால கடன் கட்ட முடியாமல் வந்த ப்ராப்ளம்ல அவங்க வந்து கரன்சி கொலாப்ஸ் ஆகி ஒரு அல்ட்ரா லெஃப்ட் கவர்மெண்ட்டோ இல்லை ஒரு ரிலீஜியஸ் கவர்மெண்ட்டோ பங்களாதேஷில் பவருக்கு வந்துட்டாங்க. ஈஜிப்டு, கானா, ஜாம்பியா இந்த மாதிரி ஊர்லாம் கூட இந்த ப்ராப்ளம் இருக்குது. இந்த ப்ராப்ளமையும் சால்வ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். இவங்களோட ரூபாவோட வேல்யூ விழுந்துக்கிட்டே இருக்கும். இன்ஃபேக்ட் பாகிஸ்தானும் ஸ்ரீலங்காவும் பார்த்தீங்கன்னா நம்ம ரூபா வந்து அவங்களுக்கு 3,000 ரூபா கிட்ட போயிடுது ஆல்மோஸ்ட். இந்த அன்சர்டினிட்டியும் போதெல்லாம் மக்கள் தங்கத்தை நோக்கி போவாங்க.
அதனால எல்லாருமே தங்கத்து பின்னாடி பயங்கரமா வெறி கொண்டு போறாங்கிறதுல சந்தேகமே வேணும். இது ஒரு பெரிய காரணம். இன்டர்நேஷ்னலி நடக்கிற குளோபல் கான்ஃப்ளிக்ட் சுச்சுவேஷன்னால தங்கம் விலை பயங்கரமா ஏறி இருக்கு. இறங்குற டைம்ல கூட இந்த ரேட்டு இறங்குறச்ச கூட இறங்க விடாம இவங்க தடுத்து நிறுத்தி மேல பிடிச்சு வச்சிருந்தாங்க. இது ஒரு பெரிய காரணம். அடுத்தது உங்கள்கிட்ட நான் பல தடவை சொன்ன ஒரு காரணம். இந்த காரணம் என்னன்னா, அமெரிக்காவில் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணுவாங்க. அமெரிக்காவில் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணால் தங்கம் விலை உடனே எகுருன்னு உங்களுக்கு பல தடவை சொல்லியிருக்கேன். இப்போ அமெரிக்காவில் 50 பேசிஸ் பாயிண்ட்ஸ் 1/2% இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைச்ச உடனே இந்த ஊரில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கில்லி மாதிரி எகிரி எங்கேயோ இப்போ இருந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இறங்கி கோல்டு ஒரு $100-150 ஒரு ரவுண்ட்ஸுக்கு கில்லி மாதிரி ஏறிடுச்சு. அது இப்போ வெறும் 1/2% தான் குறைச்சிருக்காங்க. மினிமம் அடுத்த 1.5 வருஷத்தில் 2.5% வரைக்கும் குறைப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ நான் நினைக்கிறது $3000 $3500 வரைக்கும் தங்கம் போகலாம். அதுதான் உங்கள்கிட்டையும் சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் இதே மாதிரி ட்ரெண்டு கண்டினியூ ஆச்சுன்னா அடுத்த ரேட் கட் போதே 3000க்கு போயிடுச்சுன்னா தங்கம் 3500 4000க்கு போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இதனால இந்த அமெரிக்கன் ரேட் கட்னால தங்கம் ஏறும். ஏன்னா உலகத்தின் கரன்சி டாலர் தான் குளோபல் ரிசர்வ் கரன்சி. அதையே சீப்பாக கொடுக்குறேன்னு சொல்லும்போது தங்கம் லிமிட்டட் குவாலிட்டியில் தான் இருக்குது. கொஞ்சம் தான் இருக்குது உலகத்தில். இதே நம்ம ஆட்கள் கழுத்தில் இருக்கும், காதில் இருக்கும், இல்லாட்டா கையில் இருக்கும், இல்லை பேங்க் லாக்கரில் இருக்கும், இல்லாட்டா சுரங்கத்தில் அடியில் மைனில் இருக்கும். இதில் தவிர வேறு எங்கேயுமே கோல்டு இருக்காது. அதனால் நீங்கள் தங்கம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ண மணி சப்ளை ஏறிட்டே போகும். மணி சப்ளை ஏறுறச்சா அதோட வேல்யூ குறையும், தங்கத்தின் வேல்யூ ஏறும். இது 2வது காரணம். இதுலேருந்து நம்மளால தப்பிக்கவே முடியாது. இதோட சேர்ந்து ஆர்பிஐ ரேட் கட் பண்ணிச்சுன்னா ரூபாவோட விலையும் இறங்கி கோல்டும் ஏறினா டபுள் எஃபெக்ட் கிடைக்கும். நான் என் கணக்கில் ஆர்பிஐ இறக்காது இன்ட்ரெஸ்ட் ரேட்டுன்னு வச்சுருக்கேன். ஆனால் அண்ணன் சக்தி இறக்கினார்னா ஆட்டோமேட்டிக்காக கோல்டு விலை குப்புன்னு இன்னும் ஏறுறதுக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. இதோட நிறுத்திப்போம். 2 காரணம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இன்னும் ஒரு 3 காரணம் இருக்குது. இந்த காரணங்களால தான் தங்கம் ஏறுது. நன்றி, வணக்கம். உங்களுக்கெல்லாம் தெரியும், ரீசெண்டாக மீடியாவில் பார்த்துருப்பீங்க, ஏன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஊடக பிரிவு தலைவராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பொலிட்டிக்கலாக என்னோடய வியூஸ் என்ன அப்படின்னு நீங்கள் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்க @AnandS1967 என்னை ஃபாலோ பண்ணுங்கள். என்னோட ஒரிஜினல் ட்விட்டர் ஐடி ஃபார் பாலிட்டிக்ஸ் அதுதான். ஸோ பாலிட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட என்னோட எல்லா ஒப்பீனியன்ஸ், வியூஸ் எல்லாமே அதில் வரும். அதில் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.